Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது வந்துட்டு சோயா சங்க்ஸ் வச்சு செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷன்னே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா. இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த சோயா சங்க்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் சரிசமமாக வேகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்பப்போ வந்துட்டு கலக்கி விட்டாலே போதும். இது வந்துட்டு தண்ணியோடு சேர்த்து கொதித்து வேகணுங்கிற அவசியம் கிடையாது. இதை போட்டுட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னாலே இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். மீன் டைம் வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. எல்லா பக்கமும் ஈவனாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய தண்ணியை சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சைஸ் வந்துட்டு பெருசாக இருந்ததுனால. அடுத்தது ஒரு குக்கரில் நம்ம வந்துட்டு அடுப்பில் வைக்கல, அதுக்கு முன்னாடியே குக்கரில் எண்ணெய் எதுவும் சேர்த்தலை. டைரெக்டாக வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்திடலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக அப்படி கட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, 1 இன்ச்சு சைஸ் அளவிலான இஞ்சி வந்துட்டு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வந்து தட்டி சேர்த்திக்கலாம். அரைக்க வேண்டியதில் தட்டி சேர்த்தோம்னா அதோடய ஃப்ளேவர் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். இது கூட காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போது மல்லித்தூள் வந்துட்டு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். அது கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், எல்லா மசாலா தூளும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போது இது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பும் சேர்த்திக்கிறேன். இப்போது நல்லா வேக வச்சு தண்ணி பிழிஞ்சு எடுத்த சோயாவை வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இது பார்த்திங்கன்னா 2ஆகவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மசாலாக்குள்ளே இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா பிழியாமல் உள்ளே சேர்த்திட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மசாலா எதுவுமே அதில் பிடிக்காமல் போயிடும். அதுக்காக தான். இப்போது இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்திக்கிட்டா போதும். இல்லை கொஞ்சம் வந்துட்டு அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சுட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்துட்டு விட்டு எடுத்துடலாம். அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சோயா நல்லா வெந்திருக்கும். இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக அதில் வந்துட்டு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ 5 விசில் கழித்து இப்படி தான் இருக்குது. நல்லா பார்த்திங்கன்னா வெந்திருக்கு. நல்லா மசாலா எல்லாமே உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு சோயாவில் பிடிச்சும் இருக்குது. நம்ம டைரெக்டாக அப்படியே வந்துட்டு வதக்கி விட்டு வாணலியில் செய்யும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து கிடைக்காது. அதனால தான் நம்ம ஏற்கனவே வந்து குக்கரில் நல்லா வந்துட்டு வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தாளித்து இது சேர்த்திக்க போகிறோம். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது நல்லா ஹீட் பண்ணிட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திடலாம்.
சோம்பும் நல்லா வந்துட்டு பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திடலாம். பொடியாக நறுக்குன மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்திடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த சோயா, அது வந்துட்டு இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கறிவேப்பிலை மல்லித்தலை எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சதை அப்படியே வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு கொதிக்க வைக்கலாம். கொதிச்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு கிரேவி திக்காயிரும். உங்களுக்கு இன்னுமே ஃபுல்லாக ட்ரை ஆகணும், ட்ரையான சோயா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுட்டு எடுத்து இதே மாதிரி தாளித்து நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ட்ரை ரோஸ்ட் வந்துட்டு கிடைக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்துட்டு கொதிச்சிருச்சு. 10 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் இருக்குது. நல்லா எண்ணெய் வந்துட்டு மிதந்து வந்துருச்சு. நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட சேர்த்திக்கலாம். ஸோ எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு கிடச்சிருச்சு. உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும்னா கூட இன்னும் நல்லா வந்துட்டு கொதிக்க விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்துட்டு இதே மாதிரி நம்ம சோயாவுக்கு பதிலாக சிக்கன் கூட வச்சு செய்யலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.